ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம் ரோப்ளாக்ஸ் தான் விளையாட போகிறோம். ரோப்ளாக்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குது. என்ன விளையாடுவோன்னு எனக்கே தெரியாது. வாங்க போகலாம். இன்னைக்கு நாம் டெரர் கனிவலில் என்ன விளையாடலாம்? ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. இருங்க. எஸ்கேப் ஸ்கூல் ஆன் ஃபயர். இதனால தான் தேடிட்டு இருந்தேன். இந்த கேம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே வந்துச்சு. ஸ்கூல்ஸ் ஆன் ஃபயர். ஏன் இவன் இப்படி ஹேண்ட் பண்ணுறான்னு தெரில. காயின் நான் காயின் எடுத்துட்டேன். எஸ், இன்னொன்று காயின் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த காயினை எடுத்தால் என்ன வரும், லாஸ்ட்டில் வருதுன்னு தெரியாது. பட் நம்ம இதை எடுத்து தான் இருக்கணும். எஸ், ஆனால் விழுந்துட்டேன். ஏன் அப்படி ஹேண்ட் இப்படி காட்டுறான்னு தெரில. அப்படி இப்போ நான் பயந்துட்டுருக்கான். ஹெல்ப் மீ. எப்படி அங்கே வருவது? ஹெல்ப்புன்னு தான் போட்டிருக்காங்க, ஆனால் ஹெல்ப் பண்ண விட மாட்டாங்க. பாஸ்கெட் பால் மேலே இத்தனை பாஸ்கெட் பால் இருக்குமா? இது என்ன விட்டு இந்த ஃபயர் லாஸ்ட்டு லாக் ஆகிடுமா? எப்படா ஃப்ளையர் எக்ஸிட் லாக் ஆகிடும்? அது இது ஃபயருக்கான வச்ச எக்ஸிட் தான். பாக்ஸ் நான் எடுக்கணும். இந்த பாக்ஸ் வச்சு என்ன பண்ணுது? இது என்னை விட சின்னதாக இருக்குது. எப்படா பெருசாச்சு? நான் லெஃப்ட் சைடு போகிறேன். ஐயோ போச்சேன். லெஃப்ட் சைடு இல்லை, அப்போ ரைட் சைடா? நான் ரைட் சைடாக இருக்கும். டோன்ட் ஃபாலோ. ஏன் அப்படி கத்துறான்? டோன்ட் ஃபாலோ இப்படி பேசி முடிச்சிடுமே. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஒன்றுமே இல்லை. டெட்டா இருக்கு. ஐயோ அப்போஜிட். என்ன எனக்கு ஏதோ மேலே உன்னை தோக்க மாட்டேனா? அது எனக்கு தெரியாது. சரி, டுவெல்த்து ஸ்டேஜில் இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? நான் எப்படி போகிறேன்? நான் எப்போவுமே லெஃப்ட்டு தான் பிலீவ் பண்ணுவேன். டெட்டே கூட்டு வர முடியாதா? வந்த இடத்துக்கே வரேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கேன். இத்தனை காயின் எடுத்து பண்ணி 5 காயின்ஸ் எடுத்துட்டேன். இன்னும் 5 எப்படி எடுக்க போகிறேனோ? லெஃப்ட் சைடா? லெஃப்ட்டு ரைட்டா? தோட்டேன். லெஃப்ட் இல்லை, மிடிலாக இருக்கணும். மிடி கரெக்டாக சொன்னேன். இதில் மட்டும் விழுந்தோம். திருப்பியும் ஃபஸ்ட்டு வந்து
இல்லைனா இது என்ன தண்ணினே தெரில, சாக்கடை தண்ணியாக இருக்குமோ? இல்லை இல்லை, ஏதாவது பேட் வாட்டர் தான் இருக்கும், சாக்கடை தண்ணியாக தான் இருக்கும். இது என்னது? இது அதை விட கொடூரமாக இருக்கே. ஏதாவது சயின்ஸ் லேப் கிளாஸ் போயிருக்குமோ? எல்லாத்தையும் யாரோ ஒருத்தன் குழந்தை அழுத்து வச்சு ஏதோ கலந்து தப்பாக கலந்து ஏதோ பண்ணி வச்சுருக்கான். எங்கள் ஸ்கூலெல்லாம் சயின்ஸ் கிளாஸே எனக்கு தான் வரும். இப்படி குதிச்சிடலாம். என்ன ரூம் போடணும்? இங்கி பிங்கி பாங்கி பதல் ஃபஸ்ட் டாங்கி டாங்கி ரைஸ் பதல் ரைஸ் இங்கி வாங்கி. நான் இதை சூஸ் பண்ணேன். ஐயோ தோத்தேன். எப்போவுமே என்ன தோற்றேன். சரி இது சூஸ் பண்ணேன் இப்போ. எஸ். என்னடா வந்த வழியில் போக சொல்கிறீங்க? ஒரு வழி சுற்றி பார்க்கலாம். எப்படா இந்த ரோடு இருக்குது, ஏதோ ரோடு டே. அதுக்கு இந்த ரோடில் இருந்தாச்சும் வந்து வச்சுக்கலாம்ல. எப்படா அப்படி எனக்கு திருப்பி அந்த ரோடுக்கே போகலாம். இப்போ பாருங்க அதே இடத்துக்கு. எப்படா திருப்பியும் அதே லிக்விடு, அதே மிடில். எப்படா சரி அது சொல்ல மாட்டேங்க. அங்கே ஒரு க்ரீன். எஸ். என்னடா ரெட் கலர் லிக்விடு? இங்கே இன்னொன்று காயின். இந்த போகணும் ஒன்றும் இல்லை. இந்த தானே ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஐயோ எங்கே சரி போகணும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிட்டு கடைசியாக போட்டாங்க. நான் இப்போ லெஃப்ட் தான் போகிறேன். இது மாறிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருந்துச்சு, காயின் வந்து. காயினே இல்லை. காயின் இருக்குன்னு நினச்சேன். இந்த வழியாக இருக்குமோ? ஆனால் ஒன்றுமே நானும் போனேன். நான் உள்ளே போயிட்டேன். இவன் என்ன பேசணும் இப்போ? ஏன் இப்படி அதுன்னு தர்றேன். நான் ரீசெட் கொடுப்பேன். குட்டி கேமாக இருக்குமோ? லெவல் இருக்குமே. நான் நடந்தே போகிறேன். நடந்து போக முடியுமா? சரி இது மேலே ஏறிக்கலாம். என்ன உட்காந்துட்டா? நகர மாட்டாளோ? ஒழுங்காகவே டேர்ன் ஆக மாட்டேங்குது. ஆனால் டேர்ன் ஆகுது அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது தான். என்ன முத்து சொல்கிறேன். இப்போ எப்படி என்ன நான் குதிக்க போகிறேன். இதெல்லாம் ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி. யாராவது அப்போ இதில் க்ரீனு இன்னும் வேணாம். நான் எனக்கு பிடிச்ச கலர் ரெட்டு. நான் ரெட்டிலேயே போகிறேன். இந்த லெவல் ரொம்ப போரிங்காக இருக்கு. இங்கே இன்னொன்று காயின் கிடச்சிருச்சு. 7 8 இன்னும் ரெண்டே 2 காயின் தான் கிடச்சிருந்தா நம்ம தான். இன்னொரு காயின் கிடச்சிச்சு. இவங்க ஏதோ ஒன்று இருக்குது. என்னது அது? மினியன்னு. மினி தான் இது. மினியன்லாம் வச்சுருக்காங்க. இவனடா ஹெல்ப் கேட்குற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. கிளைம் த மவுண்டெயின். மவுண்டெயினே கிளைம் பண்ணது இல்லைடா. ஆனால் இந்த மாதிரி ஈஸியஸ்ட் மவுண்டெயின் கிளைம் பண்ணுறது வச்சது தான். இல்லை மவுண்டெயின் கிளைம் பண்ணதில்லை. ஆனால் இவ்வளோ ஈஸியான ஒரு மவுண்டெயினாக்கா
யாரோ ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டுக்கு சமைச்சிருக்காங்க. யாரு? யாரோ ஒரு பொண்ணு. நான் அக்செப்ட் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி எனக்கு 28 இருக்குது. 29 கிடச்சா இன்னும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிச்சுன்னா நான் 30 ஆகிடுவேன். 30 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிடும் எனக்கு. அப்போ செக் பாயிண்ட் வந்து செக் பாயிண்ட் இல்லைன்னா அவ்வளோதான். இல்லை தோத்தனா கூட ஃபஸ்ட்டு இருந்து அங்கேருந்து மவுண்டெயின் கிளம்பினேன் வந்து இது ஒன்று இதெல்லாம் தானாக மாறிட்டே இருக்குது. லைட்டு மாதிரி டைம் டைம் பார்த்தா போத போல்டர் யாருங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுற? பேரிஸ் பிரச்சனை வர மாதிரி குதிக்க முடியுமா? இல்லை ஒரே சொல்லுங்கள். இந்த இடத்துல வழி இல்லையா? யாருக்குமே தெரியாது அவங்களுக்குலாம். இப்படி குதிவே தெரியாது அவங்களுக்குலாம். பாவம். இந்த இடத்துல இந்த ஸ்கூல் இவ்வளோ சின்னதாக இருக்கு. எஸ் லாஸ்ட் காயின் கிடச்சிச்சு. ஏதாவது கொடுங்கப்பா. ஒன்றுமே கொடுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெயின்போ ஓகே பாய். இதுதான் சைனிங் ஆஃப் பை மில்லர்.